இப்போ வந்து நம்ம GBPJPY சார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் நம்ம வச்சுக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நியூஸ் என்னாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வெனஸ்டே நியூஸ் எதுவுமே கிடையாது. அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே ட்ரேடும் ஈஸியாகவும் பண்ணலாம். ஸோ ட்ரெண்டு டெக்னிக்கல் வைஸில் ரொம்ப நல்லாவே மதிக்கும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் ஜிஜேயில் நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கிறோம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான அப் ட்ரெண்ட் தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ப்ரீவியஸாக இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருந்தோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்ட பிறகு நல்லாவே மார்க்கெட்டு மேலே போயிட்டு இருக்கு கண்டினியூஸாக. எவ்வளோ தூரம் போகும்னா ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஏரியாவில் இருக்குது. அது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கணும். ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸும் ரீச் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன் டேவை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ லோவர் டைம் ஃப்ரேமில் போய் நம்ம செக் பண்ணலாம். ஸோ லோவர் டைம் ஃப்ரேமில் 4 ஹவர்லையும் கிளியரான அப் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட். ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகே, ஸோ சப்போர்ட் எப்படின்னா நம்மளுக்கு ஒரு பீரிஷ் கேனை குத்துக்குது. ஸோ சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகே, ஸோ 1 ஹவரில் போய் நம்ம செக் பண்ணலாம். 1 ஹவர்லேயும் மார்க்கெட்டு உங்களுக்கு கிளியரான ஒரு சப்போர்ட் இந்த இடத்துல குத்துருக்கு. ஒன்ஸ் மார்க்கெட்டு ஒரு கிளியரான சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக நல்லா மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிக்கலாம். எப்படி இங்கே வரைகிறோம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு ஹை போச்சு, இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் புல் பேக் கொடுத்துட்டு திருப்பியும் மார்க்கெட் மேலே போகுது. அப்போ இதை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக இன்னும் நல்லாவே மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 30 மினிட்ஸில் போய் எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். ஸோ 30 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம வரைஞ்சது மேலே கரெக்டு அப்படியே. ஓகேங்களா, ஸோ 167,400 அதேமாதிரி கீழே வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நம்ம கீழே வரைஞ்சிக்கலாம். ஸோ 166,630 அந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, மார்க்கெட்டு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்தீங்கன்னா 166,100 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 166,800 வரைக்கும் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஒரு புது ஹை 168,400 வரைக்கும் 300 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப் ட்ரெண்ட் மார்க்கெட் இருக்கிறதுனால பையில் மட்டும் நம்ம என்ட்ரி போகலாம். மினிமம் 200 to 300 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அதுமாதிரி ஸ்டாப்லஸ் பார்த்தீங்கன்னா மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் கேனோட லோவில் தான் ஸ்டாப்லஸ் வைக்கணும். கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் கேனோட ஹையில் தான் ஸ்டாப்லஸ் வைப்போம்.